Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி திமுக மாநாட்டிற்கு 15 லட்சம் பேரை திரட்ட அரசு பேருந்துகள் மூலமாக பலர் கூட்டிச் செல்லப்பட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை அருகே அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். எல்லா அரசு பஸ்ஸும் திமுக கிளை செயலாளர் வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. நானும் அண்ணனும் வரும்போது பார்த்துட்டே வர்றோம். இந்த அரசு பஸ்ல பூரா திமுக கொடியை கட்டி இருக்கிறாங்க. பேரூர் செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லா இடங்கள்லயும் நிக்குது. என்னப்பான்னு கேட்டோம். நம்ம டிரைவர்கிட்ட எங்கப்பா போறீங்க, கொடியை கட்டிக்கிட்டு அரசு பஸ்ல எங்க போறீங்க? திருச்சி மாநாட்டுக்கு போறோம். பத்திரிகையில செய்தி வருது, திருச்சி மாநாட்டில 15 லட்சம் பேர்களை திரட்ட போகிறோம். இந்த 15 லட்சம் பேருக்கு அரசு பஸ்ஸை கொண்டு போய் ஏத்திட்டு போயிட்டீங்கன்னா, இப்ப இங்க தங்கச்சி இந்த அக்கா நான் பாக்குறேன், அரை மணி நேரமா நின்றுட்டு இருக்கிறாங்க. பஸ் வரல. நீதான் எல்லா பஸ்ஸையும் கொண்டு போய் மாநாட்டுக்கு விட்டுட்டு, அப்புறம் எப்படி மக்களுக்கு பஸ் வரும்? ஸ்கூலுக்கு பஸ் வராது, ஆஸ்பத்திரிக்கு பஸ் வராது, கோயிலுக்கு பஸ் வராது, ஊருக்கு பஸ் வராது. இன்னைக்கு அரசு பஸ் எல்லாம் திருச்சி மாநாட்டுக்கு மட்டும்தான் வரும். எப்படி? உங்க அப்பா வீட்டு சொத்து இது அரசு பஸ்? பஸ்ஸே இல்ல. எல்லா பஸ்ஸையும் அங்க கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஓட்ட பஸ்ல மட்டும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் காத்திருந்து இப்ப போய் பஸ்ல ஏற போறாங்க.